கருத்தோடு துதித்திடுவே. ஆமே. இந்த காலை வேளையில கூட இயேசுவின் நாமத்தினால எல்லாருக்கும் நாம் அன்பின் வாழ்த்துக்களின் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். 6 மாதங்கள் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த 7வது மாதத்தில் கூட நம்மை கர்த்தர் கிருபையாய் தேவ சமூகத்தில் கூடும்படிக்கு கிருபை கொடுத்தார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்தில் கூட நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மல்கியா 4:2. ஹல்லேலூயா. சூத்திரம் சூத்திரம். ஆமேன். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ அவர்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் உதிக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் அகன்றுவிடும். அப்போ நீதியின் சூரியன் எப்பொழுதெல்லாம் நம் மீது வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நமக்கு ஆரோக்கியம் உண்டாகும். அப்போ எப்பொழுதெல்லாம் நம் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்க போகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அவர் செட்டைகளுக்குள்ளாக நமக்கு ஆரோக்கியம் உண்டு என்று சொல்லி கூட நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்தவர்கள். அப்போ நெகேமியா பாருங்க, கர்த்தருக்கு பயந்தார். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் எந்த மாதிரியான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நெகேமியா 1:11. வாசிங்க. உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். ஆமேன். பாருங்க, நெகேமியா என்ற பக்தன் கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து நடக்கிறாரு. நாம் கூட இந்த நாட்களில் கர்த்தருடைய நாமத்துக்கு நாம் பயந்து நடக்கும் பொழுது நெகேமியாவுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரோ அதெல்லாம் நமக்கு கொடுப்பாரு. நெகேமியாவுக்கு என்ன கொடுத்தாருன்ற நீங்கள் வீட்டில் கூட வாசித்து பாருங்கள். வீட்டில் போயிட்டு 2ஆம் அதிகாரத்தில் 1-8 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். ராஜாவே அவருக்கு வேண்டிய போக்குவரத்து செலவுகள், அலங்கம் கட்டுவதற்கான காரியங்கள், அவருக்கு குதிரைகள், ஆட்கள் எல்லாம் அனுப்பி கொடுக்குறாரு. அப்போ இந்த காலை நேரத்தில் கூட நம் கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படும் பொழுது நம் குடும்பங்களுக்கு தேவைகள் என்னதென்று அறிந்து எல்லாம் அவர் கொடுப்பார். அதனால தான் அவர் நாமம் யெகோவா ஈரே, அவருடைய நாமம் அதிசயமானவர், அவருடைய நாமம் அற்புதமானது, அவருடைய நாமம் சர்வ வல்லமை உள்ள தேவன். எனவே இந்த நாளில் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நெகேமியாவுக்கு கொடுத்தது மாதிரி நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் எல்லா தேவைகளுக்குரிய காரியங்களை அவர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். அதில் ஒரு வசனத்தை மாத்திரம் நீங்கள் வாசித்து பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 2:8. நெகேமியா 2:8. தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஆமென். பாருங்க, இப்போ தேவனுடைய கரம் அவர் மேல் இருந்தபடினால அந்த ஆலயம் கட்டுவதற்கு எல்லா காரியங்களையும் இல்லை வேண்டிய மரங்கள் ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாம் எனக்கு கொடுக்கும்படிக்கு அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடுவதாக. அப்போ நெகேமியா கேட்குறாரு, இதெல்லாம் எனக்கு கொடுங்க ராஜாவேன்னு. அப்படி தானே நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவ சமூகத்தில் இன்றைக்கு புதிய மாதத்தில் நம்ம என்னவெல்லாம் கேட்குறோமோ, எப்போ அவருடைய நாமத்துக்கு பயந்து நடக்கும்போது, அவர் நாமத்துக்கு நம்ம பயந்து நடக்கும்போது நமக்கு வேண்டியது எல்லாம் கர்த்தர் கொடுப்பார். நம்ம என்னவெல்லாம் கேட்கிறோமோ அதிலே நீங்கள் 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜஸ்ரீயும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால் ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்போது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. ஆமென். எவ்வளவு காலம் எருசலேமுக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்கு, பாபிலோன் தேசத்துக்கு திரும்பி வர எவ்வளவு காலம் ஆகும் என்று சொல்லி ராஜாத்தை கேட்கிறாங்க.
அப்பொழுது கூட கர்த்தர் நெகேமியா பாருங்க, இவ்வளவு காலமாகும், அதுக்கும் பர்மிஷன் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு வேலை ஸ்தலத்தில் நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு இல்லை, நிறைய பேருக்கு காரியம் செய்ய முடியாதபடிக்கு தடைகள். ஆனாலும் பாருங்கள், நம்ம ஜெபிக்கும் பொழுது அவருடைய நாமத்துக்கு நாம் பயப்படும் பொழுது அதிகாரிகள் கண்களில் கர்த்தர் தயவு கொடுப்பார், அவரே பர்மிஷன் கொடுப்பார். நீ போயிட்டு, தம்பி நீ ஞாயிற்றுக்கிழமைனா நீ வராதப்பா, சிஸ்டர் நீங்கள் வராதிங்க, என்ன பண்ணுங்க, நீங்கள் உங்கள் கடவுளை போய் நீங்கள் வர்ஷிப் பண்ணிக்கோங்க, நீங்கள் கும்பிட்டுக்குங்க, நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமைனா உங்களுக்கு லீவு தான், அப்படி சொல்ல வேண்டும். இன்றைக்கி அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கி நிறைய பேருடைய சொல்கிறதுக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்படி நாமத்துக்கு நாம் பயந்து நடக்கவில்லை. ஏதோ ஒரு தடை நம் வாழ்க்கையில் இருக்கிறது. நமக்கு ஆசீர்வாதம் ஏன் வரலன்னு சொன்னால் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு ஏன் நன்மை வரவில்லை என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி நாமத்துக்கு நெகேமியா பாருங்க, ஒரு பொறுப்பு, முக்கியமான பொறுப்பில் இருக்கிற நெகேமியா. சாதாரண வேலை கிடையாது. அரண்மனையில் ராஜாவுக்கு பானை பாத்திரக்காரனாக இருக்கிறார், கூடவே இருப்பார். ராஜாவுக்கு என்ன பிடிக்கும், எப்பொழுது ஜூஸ் கொடுக்கணும், எப்பொழுது காஃபி கொடுக்கணும், எப்பொழுது ஹாட் வாட்டர் கொடுக்கணும் அப்படின்னு கூடவே இருந்து நடத்துகிற ஒரு நெகேமியா. அவர் ஒரு நாள் இல்லைன்னா ராஜாவுக்கு அவ்வளோதான். அப்படி இருக்கிற ஒரு பொறுப்புள்ள ஒரு நெகேமியா பாருங்க, ராஜா பணத்தையும் கொடுக்குறாரு, ஆளையும் கொடுக்குறாரு, அது மாத்திரமல்ல நேரத்தையும் கொடுக்குறாரு, காலங்களை கொடுக்குறாரு. எவ்வளவு காலம் ஆகுமோ அவ்வளவு காலம் வரைக்கும் நீ செய்து முடிச்சுட்டு என்ன பண்ணு, அதுக்கு பிறகு நீ திரும்பி வா. இன்றைக்கி நம்மை பார்த்து கர்த்தர் சொல்ல வேண்டும், அதிகாரிகள் சொல்ல வேண்டும். அதிகாரிகள் சொல்லுகிறார்களா? ஏதோ ஒரு தவறு நம் வாழ்க்கையில் இருக்கிறதா, ஏதோ ஒரு குறைகள் இருக்கிறதா, அது என்ன குறை என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய நாமத்துக்கு நாம் பயந்த பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தேவைகள் எல்லாம் அவர் ஆயத்தப்படுத்தி வைப்பார். ஹல்லேலூயா. அதே உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6 to 8 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 6 to 8. தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். ஆமேன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு. அப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு நாம் பயப்படும் பொழுது, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது நம் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறாரு, நம்ம நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறாரு. இன்றைக்கு 6 மாதம் முடிந்து நம்ம 7ஆவது மாதத்தில் வந்திருக்கிறோம். இது ஒரு தேசம் என்று நினைத்து கொள்ளலாம், ஒரு மாதம். இந்த 7ஆவது மாதத்தில் நம்ம பிரவேசிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு. ஏனென்றால் நம் கர்த்தரின் நாமத்துக்கு பயந்து நடக்கிறோம். இந்த காலை வேளையில் பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படாதான் வருவதில்லை. கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் நீங்கள் கூடி வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் குடும்பங்களை தழைத்திருக்கும்படி செய்வார். நீதிமானுடைய சந்ததி விடுவிக்கப்படும், நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கும் இறைச்சிக்கும் அலைந்து திரிவதில்லை. என்ன சொல்கிறீங்க? குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பயம் இருக்கும் பொழுது அவர் நல்ல தேசத்தில் நம்மை பிரவேசிக்க பண்ணுவார். பரலோக ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். நம்ம அதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். பரலோக ராஜ்யம் எப்போ வரும், எப்பொழுது நம்ம அங்கே போய் சேர போகிறோம், அந்த நல்ல தேசத்தில் எப்போ நம்ம போய் பிரவேசிக்க போகிறோம், அங்கே இருக்கிற பாலும் தேனும் எப்போ குடிக்க போகிறோம், அங்கே இருக்கிற மாதந்தோறும் புது புது கனி தருவாங்க. ஒவ்வொரு மாதம் ஒரு கனி, 12 மாதத்துக்கு 12 கனி. ஒரு மாதத்துக்கு ஒரு கனி சாப்பிட்டால் போதும். ஒரு மாதமெல்லாம் அங்கே சுகமாக இருக்கலாம், சௌக்கியமாக இருக்கலாம். வியாதி கிடையாது, விக்கனம் கிடையாது, துக்கம் கிடையாது, அலறல் இல்லை, அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, எல்லாம் அங்கே மறைந்துவிடும். இன்றைக்கி இங்கே தான் நமக்கு எல்லாம் உண்டு. வேதனைகள், வியாதிகள், இந்த விதவிதமான வியாதிகள், என்னென்னமோ வியாதி சொல்லுகிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக நமக்கு கர்த்தர் நல்ல தேசத்தில் நம்மை பிரவேசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அடுத்து அதே ஏசாயா வாசிங்க. ஏசாயா 59:19. கர்த்தருடைய நாமத்துக்கு நாம் பயந்து நடக்கும் பொழுது அடுத்த காரியம், அவர் சத்ருவுக்கு விரோதமாக எழும்பி நமக்காக அவர் கொடியேற்றுகிற தேவனாக இருக்கிறாரு. நம் சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கி போடுவார். சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும்
சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆமேன். கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். அப்ப கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படும் பொழுது வெள்ளம் போல சத்துரு நம் வாழ்க்கையில வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார். ஒருவேளை நம் குடும்பம் இப்படி ஆகிவிட்டதே, நம் சபை இப்படி ஆகிவிட்டதே, நம் பிள்ளைகள் இப்படி ஆகிவிட்டார்களே, நம் காரியம் இப்படி இருக்கிறதே, நம் சரீரம் இப்படி இருக்கிறதே, என் வாழ்க்கையே எனக்கு ஒன்றுமே நான் நினைக்கிற காரியங்கள் எதுவுமே நடக்காதபடி என் வாழ்க்கையே அப்படியே ஓடிவிட்டதே என்று சொல்லி ஒருவேளை நாம் இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த புதிய மாதத்தில் நமக்காக அந்த சத்துருக்களை விரட்டும்படிக்கு கொடியேற்றுகிற தேவனாக இருக்கிறாரு. எல்லா சத்துருக்களையும் அவர் விரட்டிடுவார். எப்பொழுது கர்த்தருடைய நாமத்திற்கு நாம் பயந்து நடக்கும் பொழுது அவர் கொடியேற்றுவார், ஜெய கொடியேற்றுவார். சாதாரண கொடி அல்ல. இன்றைக்கு ஆகிலும் கட்சிக்காரங்க அவங்க இவங்க வருகிறார் என்று சொன்னால் அவரவர்கள் அவர்களுடைய கலர் கொடியை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் நம் தேவன் பாருங்கள் நமக்காக ஜெய கொடியேற்றுவார். நிறைய பேர் ஜெயக்கொடின்னு பேர் வச்சுப்பாங்க, ஜெயமணின்னு பேர் வச்சுப்பாங்க, ஜெபம் மலர்னு ஜெயமலர்னு பேர் வச்சுப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் ஜெயசீலன், ஜெயசீலே இப்படி பெயர் வைப்பார்கள். ஆனால் அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்காது? ஜெயமே இருக்காது. ஆனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் ஆவியானவர் ஜெய கொடி ஏற்றுகிறாரு. ஜெயபலமானவர் அவர், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். அவர் கொடி ஏற்றுவார். என்ன கொடி சொல்லுங்க? ஜெய கொடி ஏற்றுவார். தோல்வின்னு பிசாசு நாம் ஒருவேளை நம் குடும்பங்களுக்கு விரோதமாய் அவன் சொல்லி கொண்டிருக்கலாம், சபைக்கு தோல்வி என்று அவன் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனாலும் இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் கொடி ஏற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வருமாம். வெள்ளம் எப்படி? ஆற்று வெள்ளம், காட்டு வெள்ளம் பிரவாகித்து ஓடும். அந்த வெள்ளம் போல வந்த வெள்ளத்தை ஒருவரால் அடக்க முடியாது. இப்போ அசாம் மாநிலத்தில் பயங்கர வெள்ளம், ஒருவருமே அடக்க முடியல. வீடுகள்லாம் வெள்ளத்தில் மிதந்துன்னு இருக்கு. ஆயிரக்கணக்கான வீடுகள்லாம் சேதமடைந்திருக்கிறது. அந்த வெள்ளத்தை ஒருவரும் என்ன செய்ய முடியாது? எந்த அரசாங்கத்தாலையும் அந்த வெள்ளத்தை அடக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு விரோதமாய் சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது அந்த வெள்ளம் எப்படி தண்ணீர் போல வருகிறதோ அதே மாதிரி சத்துருக்கள் நமக்கு வருவார்கள். அப்படிப்பட்ட சத்துருக்கள், ஒரு சத்துரு இப்போதான் ஒரு சத்துருக்காக ஜெபிச்சு நல்லாச்சு, அடுத்து ஒரு சத்துரு, அடுத்து 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 கரெக்டாக அப்படியே கரெக்டாக வரிசையாக இருக்கும். அது போல் இருக்கும்போது நமக்கு சில நேரத்தில் சோர்வாயிடும். இப்போ தானே ஜெபிச்சுட்டு இருந்தோம், இப்போ தான் கொஞ்சம் நல்லா மூச்சு விட்டுறோம், கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி இருக்கிறோமே, திரும்பவும் இன்னொரு பிரச்சனை, திரும்பவும் எப்படி இருக்கும்? ஆனாலும் இயேசு உங்களுக்காக கொடியேற்றுகிற தேவனாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தபடியாக 2வது பாயிண்ட்டு, அவர் செட்டைகளின் கீழ் நமக்கு ஆரோக்கியம் உண்டு. மல்கியா 4:2 நாம் வாசிக்கிறோம், அவர் செட்டையின் கீழ் என்ன உண்டு? நமக்கு ஆரோக்கியம் உண்டு. ஆரோக்கியம் என்றால் நமக்கு நல்ல சுகம் உண்டு, நம்ம நல்ல சௌக்கியமாக இருப்போம். சங்கீதம் 91:4 வாசிக்கலாம். சங்கீதம் 91:4. ஆமேன். அவர் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. அவர் செட்டையின் கீழ் என்ன உண்டு? அடைக்கலம் உண்டு. அந்த அடைக்கலத்துக்குள்ளே வரும் பொழுது நம்ம எல்லாருமே பாதுகாக்கப்படுகிறோம். அதனால தான் மத்தேயு சுவிசேஷம் லூக்காவில் வாசிக்கிறோம், கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளுக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாப்பது போல இயேசு நம்மை அவர் செட்டைகளுக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாப்பார். அவர் செட்டை அவ்வளோ பெரிய வல்லமை உள்ள செட்டை. இந்த உலகம் முழுவதும் இந்த செட்டை விரித்தாரானால் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நாட்டு மக்களையும் அவர் பாதுகாப்பார். கொஞ்சம் நீங்கள் நம்ம இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஒரு பெரிய ஒரு கோழியே ஒரு 20 முட்டை வைப்பாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்கள், அல்லது ஒரு 10 முட்டை, 11 முட்டை, ஒரு 15 முட்டை வைப்பாங்க. அதை அடக்காத்து அதில் எல்லாமே பொரித்து விடும். சிலது மாத்திரம்தான் பொரிக்காமல் கூமுட்டையாக மாறிவிடும். அப்போ அத்தனை குஞ்சுகளையும் இந்த கோழி என்ன செய்யும்? தன் செட்டைகளுக்குள்ளாக பருந்து தூக்கி கொண்டு அதை கொண்டு போகாதபடி இருப்பதற்கு தன் செட்டைகளுக்குள்ளே அந்த குஞ்சுகளை எல்லாம் வைத்து மூடிக்கொள்ளும். நான் எங்கள் வீட்டில் பார்த்துருக்குறேன், ஆச்சரியமாக இருக்கும். குட்டி குட்டியாக தான் இருக்கும் அந்த கோழி குஞ்சுங்க. அதை என்ன செய்யும்? அப்படியே எல்லாத்தையும் அணைச்சிக்கும். அதுக்கு பயம், நம்ம குஞ்சுகளை ஏதாகிலும் கொண்டு போயிட போகுதுன்னு. எவ்வளவு கரிசனை பாருங்கள். கோழிக்கே அவ்வளோ ஒரு கரிசனை இருக்கும்போது நம்மை படைத்த தேவன் அவர் எவ்வளோ பெரிய செட்டைகள் இருக்குது பாருங்கள். இந்த உலகம் முழுசையும் அந்த மக்களை எல்லாம், எந்த மக்களாக இருக்கட்டும், இந்துக்களோ முஸ்லீமோ சீக்கியமோ புத்தமோ அது ஜைனமோ வைணமோ யாராக இருந்தாலும் எல்லாரையும் அவர் செட்டைகளுக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுகிறாரு. அதில் விசேஷமான ஒரு
கிருபை என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய நாமத்திற்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு. அப்படி நாமத்துக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. ஹல்லேலூயா. அதுதான் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஆரோக்கியம் கொடுக்க போகிறார். எரேமியா 33:6, 30, 17, 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதில் வாசிக்கிற இதோ நான் அவர்களுக்கு 33:6 வாசிக்கிறோம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் நான் வெளிப்படுத்துவேன். பரிபூர்ண சமாதானம், சத்தியம், சுகம், ஆரோக்கியம் வர பண்ணுவாரு. சுகம் இல்லையா, பலன் இல்லையா, சௌக்கியம் இல்லையா, ரத்தம் இல்லையா, ரத்த குறைவா இருக்கா, எப்படி நான் சமாளிக்க போறேன், என் சரீரம் எப்படி இருக்குது, என் பிள்ளைகளை கவனிக்கணும், என் குடும்பத்தை கவனிக்கணும், என் கணவருக்கு பணிவிட செய்யணும், எனக்கு பலவீனமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ண போகிறாரு. ஹல்லேலூயா. கர்ப்பவதி பெண்களுக்கு கூட நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், எப்படி என் பிள்ளையை நான் தாங்குவது, எப்படி நான் பெற்றெடுப்பது. கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாரு, கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பாரு, கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவாரு. அவர் சுகம் கொடுக்கிற தேவன், அவர் யெகோவா ராப்பா. 30:17 வாசிங்க. 30:17 எரேமியா 30:17. ஆமே. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. ஒருவேளை டாக்டர் சொல்லிடலாம், அம்மா தம்பி தங்கை சிஸ்டர் பிரதர் உங்கள் வியாதி அவ்வளோதான், இனிமேல் முடியாது, நீங்கள் போயிடுங்க வீட்டுக்கு, நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க, கடவுள் எப்படி விடுறாரோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளுண்டவர்களை போல மாற்றி விடலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருங்க, நான் வந்து ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். அப்போ டாக்டர்கள் சொன்னாலும் பரவாயில்லை, இன்றைக்கு இயேசு நமக்கு பரம டாக்டராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஜீவனுக்கு கேரண்டி இல்லை அம்மா ஐயா தம்பி தங்கைன்னு டாக்டர் சொல்லியிருக்கலாம். எனக்கு டாக்டர் சொன்னார், நான் 22 வயசு 23 வயசு வரைக்கும் தான் நான் என்னால் உயிரோடு இருக்க முடியும் என்று சொல்லி. ஏனென்றால் எனக்கு எப்பொழுதுமே இரத்த குறைவு, எனக்கு ரத்தம் எப்பொழுதுமே எனக்கு கால்சியம் குறைவு, இரத்த குறைவு, மயக்கமாகவே தான் இருப்பேன். நான் கண் எப்படியே எப்போது எனக்கு பலவீனமாக தான் இருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கி கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. என்னை சொன்ன டாக்டரே மறித்து விட்டார், கர்த்தருடைய கிருபையினால் இன்றைக்கி நான் ஜீவனோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை டாக்டர் நம்மை பார்த்து இந்த மாதத்தில் சொல்லியிருக்கலாம், கடந்த மாதத்தில் சொல்லியிருக்கலாம், கடந்த ஆண்டு சொல்லியிருக்கலாம், அவ்வளோதான் உங்கள் ஜீவன் அவ்வளோதான், உங்கள் சரீரம் அவ்வளோதான் என்று சொல்லி. ஆனாலும் கர்த்தர் பாருங்க, உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உங்கள் காயங்களை கட்டுவார். நம்ம தேவன் காயங்களை கட்டுகிற தேவன், ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற தேவன். அது மாத்திரமல்ல, 3 யோவான் 2ஆம் வசனம் வாசிக்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். இயேசு நமக்காக வேண்டிக் கொள்ளுவாரு. என் மகன் மகள் சுகமாக இருக்க வேண்டும், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற மகளை அப்பா நீங்க சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க என்று சொல்லி பரிசுத்த ஆவியின் துணையோடு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிற தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. 2ஆம் வசனம் 3:2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். எல்லாவற்றிலும், சுகத்திலிருந்து பலத்திலிருந்து ஆரோக்கியம் வரைக்கும், பெண்களுக்கு ஆண்களுக்கு பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்திலையும் தேவன் என்ன செய்வார், எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருங்க. புதிதாய் திருமணமான பிள்ளைகளுக்கு பிள்ளை பாக்கியமே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், பிள்ளையே பிறக்காது, பிள்ளை பிறக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை, அவ்வளோதான் என்று சொல்லியிருக்கலாம். ஆனாலும் பாருங்கள், கர்த்தருடைய ஆவியான எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நமக்காக வேண்டுதல் செய்வார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த காலை வேளையில் கர்த்தர் நாமத்துக்கு பயந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறாரு. தேவன் தாமே செட்டைகளுக்குள்ள ஆரோக்கியம் இருக்கிறது. அவர் செட்டைகளை ரூத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரூத் அந்த புறஜாதியான தேசத்திலிருந்து வந்த ரூத்துக்கு, அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகள் கீழ் வந்த மகளுக்கு, அந்த மகளுக்கு என்ன கொடுத்தார், நிறைவான பலனை கொடுத்தாரு. ரூத் 2ஆம் அதிகாரத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. வாசிங்க ரூத்தின் புஸ்தகம். இன்றைக்கு நமக்கு கூட கர்த்தர் நிறைவான பலனை கொடுக்க போகிறாரு, நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறாரு. ஏனென்றால் நாம் அவருடைய அடைக்கலத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம், அவர் செட்டைகளுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். அவர் செட்டைகளுக்குள் இருக்கிற அந்த அடைக்கலம், அந்த நிறைவான பலன் கர்த்தர் இந்த காலை வேளையில நாம் ஒவ்வொருக்கும் கொடுக்க போகிறாரு. ஆமென். செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு
அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த அந்த அம்மாவுக்கு தெரியும், நம்ம மாமி கூட போனா நம்ம மாமி வணங்குற கடவுள் நம்ம நிச்சயமாக காப்பாற்றுவாரு. ஏனென்றால் அந்த தெய்வம் சர்வ வல்லவர் என்று சொல்லி அந்த ரூத் என்ற சகோதரி அறிந்து வைத்திருந்தார்கள். அதனால தான் பாருங்கள், ஒரு சகோதரி கடந்து போய்விட்டாலும் இன்னொரு சகோதரி பாருங்கள், மாமி கடவுள் நல்ல கடவுள், அவர் வல்ல கடவுள், அவர் சர்வ வல்லவர், அவர் நம்மை காப்பாற்றுவார், அவருடைய செட்டைகளுக்குள்ளாக நாம் போவோமானால் நமக்கு நிறைவான பலன் கிடைக்கும் என்று சொல்லி அந்த செட்டைகளுக்கு நிழலிலே வந்து அடைந்தார்கள். இன்றைக்கு நாம் கூட ஏசப்பாவுடைய செட்டைகளுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். அந்த செட்டைகளை மூடிக்கொள்ள போகிறாரு. நம் குடும்பங்களை எல்லாம் மூடிக்கொள்ள போகிறாரு. நம் குடும்பங்களுக்கு விரோதமாய் வருகிற மாந்திரிக கிரியைகள், பொல்லாத மந்திர கட்டுகள், சூனிய கட்டுகள், ஏவல் ஆவிகள், இவைகள் எல்லாம் முற்றிலும் நிர்மூலமாக்கி அவர் செட்டைகளுக்குள்ளாக நம் குடும்பங்களையும் நம் சபையையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கண்களை மூடலாம். கடைசியாக சங்கீதம் 73:4 வாசிங்க. சங்கீதம் 73:4. மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாய் இருக்கிறது. ஆமேன். பெலன் உறுதியாக இருக்கும். அவருடைய செட்டைகளுக்குள்ளாக நாம் வரும் பொழுது நம்முடைய பெலன் எப்படி இருக்குமா? உறுதியாக இருக்கும். எப்பொழுது? மரண பரியந்தம். இன்னொரு முறை வாசிங்கம்மா. மரண பரியந்தம் ஆமேன். இடுக்கண்கள் இல்லை, இடுக்கண் இல்லை. மரண பரியந்தம் அவளுக்கு என்ன இல்லை? இடுக்கண் இல்லை, துன்பம் இல்லை. நமக்கு கர்த்தர்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் நமக்கு என்ன இல்லை சொல்லுங்க? துன்பம் இல்லை. ஒருவேளை இருந்தாலும் அந்த துன்பங்களை எல்லாம் நீக்குவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அப்போ மரண பரியந்தம் அவளுக்கு இடுக்கண்கள் இல்லை. அவர்களுடைய பெலன் எப்படி இருந்ததா? உறுதியாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய பெலன் உறுதியாக இருக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுப்பாரு. பெலனே இல்லாத மாதிரி தான் இருக்கும், ஒன்றுமே செய்ய முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து அவர் செட்டைகளுக்குள்ளாக நாம் வரும் பொழுது அவருடைய பலனை கொடுத்து உறுதிப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம், அவர் செட்டையின் கீழ் ஆரோக்கியம், ஈற்று நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதலே, அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதலே, அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். ஆமென். அவர் அன்பு நிறைந்தவர், அவர் சர்வ வல்லவர். அவர் செட்டைகளின்குள்ளாக வந்த நமக்கு அவர் அடைக்கலம் கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் நமக்கு சுகம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சுகம் அது உறுதியான பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. நாம் செபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையில ஐயா, இந்த மாதத்தில் 7வது மாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிறீர் ஐயா. எங்களுக்கு வேண்டிய சுகத்தை நீர் ஆயத்தப்படுத்தி வைக்கிறீரப்பா. நெகேமியா
அதிகாரிகளுடைய தேவைகளை முன்னமே நீங்க ஆயத்தப்படுத்தி அதிகாரி கண்களில் தயவு கிடைக்க பண்ணினீரையா. அதே போல கர்த்தாவே எங்கள் குடும்பங்களை நடத்துவதற்கு அப்பா தேவைகள் எல்லாம் நீர் கர்த்தாவை கொடுக்க போறீரையா. இந்த மாதத்தினுடைய வரவு போக்கு வரவு செலவுகள் எல்லாவற்றையும் தேவரே நீங்க பொறுப்பெடுத்து எல்லா குடும்பங்களுக்கு நீங்க தரப்போற கிருபைக்காக நன்றி அப்பா. அது மாத்திரமல்லையா, சட்டைகளுக்குள்ளாக வந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கொடுத்து சுகம் கொடுத்து பலன் கொடுத்து கர்த்தர் நீங்க பாதுகாக்க வேண்டுமாக செபிக்கிறேன். விசேஷமாய் குழந்தைகளை கர்த்தாவே அப்பா நீங்க காத்து கொள்ளுங்க. கர்ப்பிணி பெண்களுக்காக செபிக்கிறையா, பிள்ளைகளுக்கு விசேஷமான பலனை கொடுங்கப்பா. கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகளை தாங்க வேண்டுமாய் செபிக்கிறேன் அப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறேன். காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. முதியோர்கள் எல்லாம் பலப்படுத்துங்க. மருத்துவமனையில் இருக்கிற வியாதியஸ்தரை குணப்படுத்துங்கப்பா. இந்த காலை வேளையில என்னால முடியலையே டாக்டர் அவ்வளவுதான் சொல்லிவிருப்பார்கள். அப்படிப்பட்டதான நபர்களுக்கு கர்த்தாவே கர்த்தர் பலனை உறுதிப்படுத்துங்கய்யா, உறுதிப்படுத்துங்கப்பா. அவன் ஜீவனை கூட்டி கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. துதிக்க மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.